படுகுழியில் விழுந்த காகம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். ஒரு காட்டின் அருகில் பெரிய கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் பல பசுக்கள், எருமைகள் இருந்தன. மக்கள் தினமும் பாலை பறித்து அதிலிருந்து நெய் எடுத்து வைத்துக் கொண்டனர். நெய் எடுக்கும்போது எஞ்சிய புட்டுகளை பெரிய குளியலில் சேர்த்து வைத்தார்கள். அந்த படுகுளம் மிகவும் கொழுப்பாகவும் நாற்றமோடும் இருந்தது. அதே கிராமத்தில் ஒரு காகம் வசித்தது. அந்தக் காகம் மிகவும் சோம்பேறி. வேலை செய்யாமல் உணவு தேடி அலைவதற்கு பதிலாக எங்கேனும் சுலபமாக கிடைத்தால் மட்டும் அங்கே பாய்ந்து சாப்பிடும் பழக்கம் இருந்து. ஒரு நாள் கடும் வெயில், ஆற்றுகள் வற்றிவிட்டது, சிறிய குளங்களும் காய்ந்து போனது. காகம் மிகவும் தாகமாகிக் கொண்டிருந்து நீர் தேடி தேடி சோர்ந்து போனது. அப்போது தூரத்தில் ஒரு பெரிய தொட்டி பளபளப்பாக கண்ணில் பட்ட. தொட்டிக்குள் ஏதோ திரவம் இருப்பது போல தெரிந்தது. ஆஹா, இறைவா, இத்தனை நேரம் தேடிய தண்ணீர் கிடைத்துவிட்டது என்று காகம் மகிழ்ச்சியுடன் சொன்னது. தாகத்தால் துடித்த அந்த காகம் சற்று கூட யோசிக்காமல் நேராக அந்த தொட்டிக்குள் பாய்ந்தது. ஆனால் அது தண்ணீர் அல்ல, அது படுகுளம். பாகுபாடு, பிசைப்பட்ட கொழுப்பு, புளித்த நாற்றம். காகம் குளிக்காமல் குடிக்காமல் சிக்கிக் கொண்டது. காகம் அங்கேயிருந்து தப்பிக்க பெரிதும் போராடியது. அதன் இறகுகள் அனைத்தும் பிசைந்து போயின. கா கா என்று கூவி உதவி கேட்டது. அருகில் இருந்த பறவைகள் அதை பார்த்து சிரித்தன. நீ எப்போதுமே சோம்பேறி, எதையும் ஆராயாமல் பாய்ந்து விடுகிறாய். இப்போது பாரு, படுகுளத்தில் விழுந்து அழுக்காகியிருக்கிறாய். பாகுபாடு என்று அவை கிண்டலிட்டன. சிலர் அதை விரட்டினார்கள். அட, இப்படி துர்நாற்றம் வீசும் காகத்தை நம்ம வீடு சுற்றி வரக்கூடாது. போ பாகுபாடு, போ பாகுபாடு. அந்த நாள் முதல் அந்தக் காகம் மிகவும் வருந்தியது. நான் யோசிக்காமல் செய்த தவறு என்னை எல்லாரிடமும் அவமானப்படுத்திவிட்டது. இனிமேல் எதையும் சிந்தித்து தான் செய்ய வேண்டும் என்று உறுதி செய்தது. நீதி பாடம்: எந்தச் செயலும் செய்யும் முன் நன்கு யோசிக்க வேண்டும். சோம்பேறித்தனமும் அவசரமும் அவமானத்தை தரும். வெளியில் பளபளப்பாக தோன்றும் எல்லாம் நல்லது அல்ல.